நிலா மங்கையை வானத்தில் பார்த்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான் மார்க். ஆல்பாவான அவனுக்கு லூனாவின் நினைவு வந்துவிட்டது. ஒரு துரோகியை பிடிப்பதற்காக லூனாவை தேடும் முயற்சியை கூட கைவிட வேண்டி ஆகிவிட்டது. துரோகம் தன்னுடைய காதல் வரை பாய்கிறதே என்று நினைத்து அவன் நொந்து கொண்டான். லூனா, நீ எப்படி இருப்பாய்? இத்தனை நாளாய் எங்கிருந்தாய் நீ? என்னை தனியே விட்டுவிட்டு உன்னால் எப்படி இருக்க முடிந்தது? இப்பொழுதும் ஏன் கண்ணாமூச்சி ஆடுகிறாய்? லூனா, என்னுடைய ஓனாய் பெண்ணே, உன்னை நான் எப்பொழுது காண்பேன்? காணும் பொழுது போர் முரசாய் அதிரும் என்னுடைய இதயம் சற்று ஆசுவாசப்படுமோ? அன்பே லூனா, எவ்வளவு விரைவாக வர முடியுமோ வா. என் மனக்கதவுகள் உனக்காகவே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அன்று இரவு அவன் தூங்கும் பொழுது அவன் மனதில் துரோகங்கள் வரவில்லை, இரத்தத்தின் ஞாபகங்கள் வரவில்லை, தலைவனின் கடமைகள் வரவில்லை. காதல், லூனாவின் மீதான காதல், லூனாவின் ஒளி வடிவம் மட்டுமே மனதில் வந்தது. ஷெர்ரிக்கு ஏனோ தூக்கம் வரவில்லை. எப்படி வரும்? அவளுடைய ஆல்பாதான் அவளை விடாமல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறானே. ஏதோ ஒன்று தன்னை அழுத்துவதை உணர்ந்தாள். ஆனால் எது தன்னை அழுத்துகிறது? நாளையை பற்றிய சோர்வான எண்ணங்களா? திடீரென்று வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாயங்களா? அவளுக்கு கண்டிப்பாக தெரியவில்லை. அன்பின் ஒரு துளியை அறிந்திருந்தாலாவது அவள் தன் மீது அழுத்தி கொண்டிருக்கும் உணர்வை நன்றாக உணர்ந்திருப்பாள். கண்களை அகல விரித்து மேலே சுழன்று கொண்டிருக்கும் மின்விசிறியை பார்த்தாள். தனக்கா இந்த படுக்கையை கொடுக்கிறார்கள் என்று அந்த படுக்கையை பார்த்த பொழுது நினைத்தாள். படுக்கை சாதாரண விரிப்பு கூட இல்லாமல் படுத்திருந்தவளுக்கு படுக்கை. ஒருவேளை இந்த மென்மைதான் என்னை தூங்க விடாமல் செய்கிறதோ? பேசாமல் தரையில் படுத்து கொள்ளலாமா என்றும் கூட அவளுடைய அப்பாவி மனம் நினைத்தது. தன்னை மதித்து தனக்கு ஒரு படுக்கையை அளித்திருக்கும் நபர்களுக்கு அவள் அவமானத்தை கொண்டு வர விரும்பவில்லை. இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவள் அந்த படுக்கையிலேயே கிடக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அந்த அறையின் சுவர்களுக்கு அவளுடைய பார்வை தாவிய போது பெரிய இதய வடிவிலான ஒரு படத்தை பார்த்தாள். லவ் இஸ் அல்டிமேட் என்ற அற்புதமான வாசகமும் அங்கே எழுதியிருந்தது. லவ் இஸ் அல்டிமேட். காய்ந்து போயிருந்த வெளிர் உதடுகளை உபயோகப்படுத்தி முணுமுணுத்தாள் ஷெர்ரி. அந்த வாசகத்தின் அர்த்தம் கூடிய விரைவில் தன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று தெரியாத அவள் அந்த வாசகத்தை தன்னை மீறியும் ரசித்து கொண்டிருந்தாள். இரவு தன் காதல் துணையான லூனாவை நினைத்து கொண்டு தூங்கியவன் காலையில் துரோகத்தின் நினைவுடன் எழுந்தான். அகப்பட்டவனை துரோகி துரோகி என்று இடைவிடாமல் மார்க்கின் மனம் நினைத்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவன் செய்த பச்சை துரோகம்தான். எப்படி அவனால் அப்படி நடந்து கொள்ள முடிந்தது என்று இன்றளவும் மார்க்கால் கணிக்க முடியவில்லை. மார்க்கின் மீது அந்த துரோகிக்கு பயமில்லாமல் இல்லை. பிறகு எப்படி இவ்வளவு பெரிய துரோகத்தை அவன் செய்தான்? பொன்னும் பொருளும் இதற்கு காரணமாக இருக்க முடியாது. துரோகியின் குடும்பமும் இதற்கு காரணம் கிடையாது. துரோகத்திற்குண்டான காரணங்களை ஆராய முற்படும் போதெல்லாம் துரோகமே கண்முன்பு வந்து நின்றது. துரோகியின் உண்மையான பெயர் இகோர். இகோர் என்னதான் ஓனாய் கூட்டத்துடன் வாழ்ந்து வந்தாலும் அவன் ஒரு தனியான ஓனாய்தான். அவனுக்கென்று சொந்தமான குடும்பம் கிடையாது. தனியான ஓனாய்கள் மிகவும் ஆபத்தானவை. ஆனால் மார்க்கும் அவனுடைய கூட்டமும் அப்படி நினைக்கவில்லை. இகோர் மிகவும் சாதாரணமானவனைப் போலவே நடந்து கொண்டான். இகோரிடம் சொல்லிக் கொள்ளும்படியாக எந்தவிதமான சக்திகளும் கிடையாது. அவன் ஒரு அப்பாவியைப் போல தென்பட்டான். அப்பாவித்தனமான தன்னுடைய தோற்றத்தை அதற்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான். உருமாற்றம் என்பது இகோரை பொறுத்தவரையில் எட்டாக்கனி. அதனாலேயே அந்த கூட்டத்தின் மீது அவனுக்கு ஒரு வெறுப்பு கனன்று கொண்டிருந்தது. இகோர் ஆபத்தானவனாக மாறத் தொடங்கி வெகு காலம் ஆகிவிட்டிருந்தது. ஆபத்தென்பது எங்கே பிறக்கிறது, எப்படி வளர்ந்து எந்த திசையில் வந்து தாக்குகிறது? பெரும்பாலும் அது முன்னோக்கி வருவதில்லை. ஆபத்து துரோகத்துடன் சேர்ந்து கொள்ளும் போது பின்னோக்கி மட்டுமே அது வரும். அன்று இரவு இகோர் ஓனைத்தனமாக விழித்திருந்தான். ஒரு சிலருடைய வருகைக்காக காத்திருந்தான். அவர்கள் இங்கே வந்துவிட்டார்களானால் இவனுடைய வெறுப்பு கொஞ்சம் ஆறுமா? அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இதை செய்து முடிக்க வேண்டும். என்ன ஆனாலும் ஆல்பா ஒரு மாதிரியான மார்க் தவிக்க வேண்டும். ஈகோர் எதிர்பார்த்த ஆட்கள் வந்துவிட்டதற்குண்டான அறிகுறிகள் தென்பட்டது. ஆவல் தாங்க முடியாமல் படுக்கையிலிருந்து துள்ளி குதித்தான். அவன் வீட்டு கதவுகளை திறந்தான். அவன் வீட்டிற்கும் ஓனாய் கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்த இடத்திற்கும் வெகு தூரம் இருந்தது. வந்திருந்தவர்களின் முகங்களை பார்த்ததும் மகிழ்ச்சியில் இவன் திண்டாடினான். என் பேச்ச மதிச்சு எல்லாரும் இங்க வந்ததுக்கு நன்றி. வந்திருந்த அனைவரையும் தலை வணங்கினான். நீ சொன்ன மாதிரி நடந்துக்கலைனா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்.
வந்திருந்தவர்கள் அவனுடைய வணக்கத்தை ஏற்றுவிட்டு இப்படி எச்சரித்தார்கள். என் உயிரே போனாலும் நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். அங்கதான் ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக இப்படிப்பட்ட காரியத்துல நீ இறங்கணும்? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். காரணத்தை உங்ககிட்ட சொல்ல முடியாது. சரி, வேலையை ஆரம்பிக்கிறியா? கண்டிப்பா ஆல்ஃபா, உன் மேல கொஞ்சமா நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை கெடுத்துக்காத. சாரி சார், நீங்க எப்ப கிளம்புறீங்க? இப்ப கிளம்பிடுவோம். சரியா இருக்குமா இல்லையா? சரியா இருக்கும். அவங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா? அப்படி ஆகாம நான் பாத்துக்கிறேன் சார். பாத்துக்கிட்டேன்னா சரி. காலில் அடிபட்ட மிருகத்தைப் போல அசிங்கமாக ஓநாய் கூட்டம் தங்கியிருந்த இடத்தை நோக்கி ஓடினான் இகோர். ஆளாரவமற்ற தெருக்கள், அரை நிலா வெளிச்சம், அரை மனதுடன் இகோர் முதலில் யாருடைய வீட்டு கதவை தட்டுவது? அவனுக்கு குழப்பமாக இருந்தது. ஆனால் தட்டித்தான் ஆக வேண்டும். அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒமேகாவின் வீட்டு கதவை தட்டுவோம். அங்கிருந்து தொடங்கினால்தான் சரியாக வரும். ஒமேகா என்பது ஓநாய் கூட்டத்தின் கடைமட்ட நிலை. அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் இகோரை ஒரு ஒமேகாவாக கூட கருதவில்லை. கதவை அரைந்து தட்டினான். உள்ளே அறவமே இல்லை. ஆனால் எதிர் வீட்டு கதவு திறந்தது. யாரது? இப்படி கேட்டுவிட்டு ஓநாயின் புலன்களை தீண்டி வந்திருப்பது யாரென்று எதிர் வீட்டுக்காரன் கணித்திருக்க வேண்டும். இகோர், எதுக்கு அந்த வீட்டு கதவை தட்டுற? ஆல்ஃபா வந்திருக்காரு. முதலில் மிகவும் சன்னமான குரலில் சொன்னான். சரியா கேட்கல. அது அப்பட்டமான பொய் என்று இகோருக்கு தெரியும். எதிர் வீட்டில் இருந்தவன் இவனுடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறான். இகோரும் தன்னுடைய முகத்தை காட்ட ஆசைப்பட்டான். ஆல்ஃபா ஆல்ஃபா வந்திருக்காரு. இந்த நேரத்துல எதுக்கு வரணும்? ஏதோ அவசரமா? எல்லாரையும் வர சொன்னாரு. எல்லாரையும்னா? எல்லாரும் தான். அழுத்தி அழுத்தி பேசினான் இகோர். நான் எல்லா வீட்லயும் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த வார்த்தைகளை அவன் கிசுகிசுத்தான். முதலில் இகோரை சந்தித்தவனுக்கு லேசான சந்தேகம் வந்தது. என்னங்க இந்த ஆள் இப்படி சொல்றாரு? தெரியல, மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு பார்க்கலாம். இகோர் அடுத்த வீட்டு கதவை தட்டினான். இப்படியே அவன் தொடர்ந்து அனைத்து வீடுகளுக்கும் விஷயத்தை சொல்லி முடித்தான். ஆனால் இகோரை நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. அப்பொழுதுதான் தன்னுடைய அப்பாவித்தனமான முகத்தை அவன் பயன்படுத்த தொடங்கினான். ஆல்ஃபா என்னோட வீட்டு வழியா வந்ததுனால என்கிட்ட சொல்லிவிட்டாரு. என்ன நம்பலைன்னா பரவாயில்ல, நான் மட்டும் திரும்ப போய் ஆல்ஃபாவை பார்க்கறேன். அதே கால் உடைந்த மிருகத்தின் நடையுடன் அங்கிருந்து அவன் நகர்ந்தான். நில்லு யுகோர், நாங்க இன்னும் பேசி முடிக்கலையே. உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, நான் போறேன். ஆல்ஃபா அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் முன்னாடியே போய் நீங்க வர்றீங்களா இல்லையாங்கிறத பேசி முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லிடுறேன். இகோர், உன்னை கூட்டத்திலிருந்து விலக்கி வச்சிருவோம். வெளிப்பார்வைக்கு கேனைத்தனமாக சிரித்தான் இகோர். ஆனால் உள்ளுக்குள் வெறுப்பு தீ மூண்டது. நீங்க பேசி முடிவெடுங்க, நான் உங்க கூடயே இருக்கேன், சரிதானே? அதன் பின்பு அவன் ஒரு வார்த்தையை கூட பேசவில்லை. அதுதான் அவனுடைய தந்திரம். எதுக்காக இந்த நேரத்துல ஆல்ஃபா வரணும்? அது தெரிஞ்சாதான் பரவாயில்லையே. நாம கூட்டத்துல இருக்கிற யாருக்காவது போன் பண்ணி கேட்கலாமா? கேட்டு பாரு. ஒருவன் கைபேசியை எடுத்து மார்க்குடன் இருக்கும் ஆல்ஃபா கூட்டத்திற்கு தொடர்பு கொண்டான். ஆனால் அவனால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. என்னாச்சுடா? நெட்வொர்க் இல்ல. வேற யாராவது கூப்பிட்டு பாருங்க. பல பேர் முயன்றார்கள். யாருக்கும் நெட்டு கிடைக்கல. தன்னை நம்பாமல் நடந்து கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தை பார்க்க பார்க்க இகோருக்கு வெறுப்பு அதிகமானது. இப்போ போலாங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? போய்தான் ஆகணும். எல்லாரும் ஆயுதத்தை ரெடி பண்ணிக்கங்க. ஆல்ஃபாவை தானே பார்க்க போறோம். எதுக்கு ஆயுதம்? 100 பேர் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் விதவிதமாக பேசினார்கள். ஆயுதத்தோட போலாம். ஆல்ஃபா கேட்டா எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்லிடலாம். ஒரு இளைஞன் சொன்ன யோசனை சரியாகவே அனைவருக்கும் பட்டது. ஆயுதங்களை கையில் எடுத்து கொண்டார்கள். தோட்டாக்கள் நிறைந்த துப்பாக்கிகளோ, விசிறி அடித்தால் வெடித்து சிதறும் குண்டுகளோ, ஒரே அடியில் ஒரு ஜீப்பை வீழ்த்தும் பசுக்காவோ கிடையாது. கூர்மையான வாட்கள், ஈட்டிகள், கூர்மையான கத்திகள், இவை மட்டுமே இருந்தது. தைரியமாக அதை எடுத்துக்கொண்டு நடக்க தொடங்கினார்கள். இந்த வழிதானே? ஆமா, எப்போவோ வருவாரே அந்த இடம்தான். வெகு நேரம் கழித்து இந்த வார்த்தைகளை மட்டும் உதிர்த்தான் இகோர் என்ற அந்த துரோகி.